Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் கால்வாய் பகுதி மக்களுக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இலவச வீடுகளை தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வழங்கினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், 2023ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் வீடுகளை இழந்த மக்களுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இலவச வீடுகளை வழங்கியிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்தது. ஒரே நாளில் 100 ஆண்டுகளை மிஞ்சக்கூடிய அளவிற்கு அந்த மழை பொழிவு அப்போது இருந்தது. இந்த இயற்கை சீற்றத்தால் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கால்வாய் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் கால்வாய்களில் ஏற்பட்ட உடைப்புகளால் பல குடிசை வீடுகள் சேதமடைந்தது. இந்த சூழலில் வெள்ளத்தில் வீடுகளை இழந்த மக்களுக்கு ஆறுதல் அளித்து புதிய வாழ்வை தொடங்க உதவும் வகையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் நிவாரண உதவிகளை தற்போது வழங்கி வருகிறார். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாஜக சார்பில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ள நிவாரண வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த புதிய வீடுகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு புதிய வீட்டின் சாவிகளை வழங்கிய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்கும் பொருட்டு பசுக்கள் மற்றும் கன்று குட்டிகளையும் வழங்கினார். வெள்ளத்தின் காரணமாக கால்நடைகள் மற்றும் விவசாய பயிர்களை இழந்த மக்களுக்கு இந்த உதவி மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாகவும் கூறப்படுகிறது. நிகழ்ச்சிக்காக தூத்துக்குடி மாவட்டத்தின் கால்வாய் பகுதிக்கு இன்று வருகை தந்த மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட தலைவர் சித்தராந்தகன் தலைமையில் பாஜக தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் வழங்க திரண்டிருந்த பொதுமக்கள் அவர்களை வரவேற்றார்கள். புதிய வீடுகளை திறந்து வைத்த நைனா நாகேந்திரன் வீட்டின் உரிமையாளர்களிடம் சாவிகளை முறைப்படி ஒப்படைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு வெள்ளப்பெருக்கினால் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் குறிப்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பு அடைந்தது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பான உதவி செய்யும் வகையில் தமிழக பாஜக சார்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு வழங்கியது இந்த குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.